என்னோட லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான ஒரு தருணங்கள் இருக்கும் இல்லையா? பிறந்தோன்றது முக்கியமான தருணம், கடைசியில் சாவ போறோன்றது முக்கியமான 2 முக்கியமான டேட் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி லைஃப்ல மேரேஜ்ன்றது ஒரு முக்கியமான தருணம்ன்ற மாதிரி, வேலை கிடைச்சது, ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கணும், ஃபர்ஸ்ட் வேலை கிடைச்சதுன்றதெல்லாம் முக்கியமான தருணங்கள்ன்ற மாதிரி என் லைஃப்ல ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அமைச்சு கொடுத்த சசி சார் வந்து டிஷ்யூம் படத்தின் மூலமா என்ன மியூசிக் டைரக்டர் ஆக்குனாரு. எத்தனை படங்கள் நடிச்சாலும், எத்தனை படங்கள் நான் டைரக்ட் பண்ணாலும் நடிச்சாலும், 1000 படங்கள் பண்ணாலுமே ஒரு பிச்சைக்காரனுக்கு ஈக்குவலா எந்த படமே என்னால பண்ண முடியாது. மியூசிக் டைரக்டரா அறிமுகப்படுத்தி திருப்பி ஒரு 10 வருஷம் கழிச்சு திருப்பி நீங்க ஹீரோவா எத்தனை ஃபிளாப் கொடுத்தாலும் நீங்க நிக்கலாம், அந்த அளவுக்கு உங்க ஸ்ட்ராங்கான படம் பண்றேன்னு சொல்லிட்டு நிக்க வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான படம் பண்ணி கொடுத்த சசி சார் அவரோட டைரக்ஷன்ல அடுத்த படம், அதுவும் முக்கியமா வந்து அஜய்க்கு ஈக்குவலான ஒரு ரோல் கொடுத்து நீங்க பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு இந்த ஈவெண்ட்ல அதை நீங்க அறிவிச்சதும் சரி, செகண்ட் படமாவே அஜய்க்கு ஒரு பிளஸிங்கா அமைஞ்சது எல்லாமே மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கு எனக்கு. மற்றும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லியோ மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் இண்டஸ்ட்ரி கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் சிவகுமார் சார், நீங்க தான் சார். ஆக்சுவலா ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளவு கன்விக்ஷன் கான்பிடன்ஸ் இருந்தா எடிட்டர் மேல, நீங்க பேக் டு பேக் 15 படம் பண்ணிருக்கீங்களா சார்? 15 படத்தை நீங்க வச்சு அவரை வச்சு நீங்க பண்ணது வந்து மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட். கண்டிப்பா ரொம்ப மிகப்பெரிய நன்றிகள் உங்களுக்கு சார். அம்மகிருஷ்ணன் சிவா சார், எங்க இருந்தாலும் நீங்க இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் சார். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த எங்களை சிறப்பித்த உங்களுக்கு மிக்க நன்றி. இங்க நிறைய பேர் நான் மறந்திருப்பேன், உங்க எல்லாருக்கும் மிக பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.